ஒரு சின்ன கேப் விடாம ரன்னிங் ரேஸ் மாதிரி தான். ஒரு செகண்ட்ஸ் விட்டீங்கன்னா தேர்ட் ஓவரே ஃபர்ஸ்ட் போயிடுவான். கண்டிப்பா. சிம்புவே வந்து நல்ல ஆர்டிஸ்ட் சிம்பு. ஆமா. அவரு சாக்லேட் பாய் உள்ள நுழைஞ்சவர் தான். தம்மு அதில் நிறைய படம் எடுத்தீங்கன்னா அதான் மன்மதன் அதே தான். அப்படியே அவர் தக் லைஃப் ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப எக்ஸலண்டாக பண்ணியிருக்காரு தக் லைஃப்ல பார்த்தீங்கன்னா. அவருக்கு பெரிய பிரேக் வரும். பட் அவரும் ஸ்லோ பண்ணுறாரு. ஸ்லோ பண்ணதுக்கு காரணம் தான் இந்த ஹீரோக்கள்லாம் வர்றாங்க. அதாவது ஒரு டைரக்டர் வந்து ஒரு கதையை வச்சுக்கிட்டு சிம்புவை பார்க்கணும், சூர்யாவை பார்க்கணுன்ட்டு பார்க்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க நடித்தா நல்லா இருக்குங்க. அவங்க பார்க்க மறுக்கிறாங்க, அந்த கதையை கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாங்கும் போது நம்மளே ஹீரோவை பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. பண்ணுறா படம் ஹிட்டாது ஹீரோ ஆயிடுறான். அவன் ஐயோ நம்ம கேட்ட கதையாச்சு அவன் ஹீரோவை பண்ணிட்டானே. அப்போ நீ பண்ணியிருந்தா பண்ணியிருக்க பட் மீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுதான் இந்த லிஸ்ட்டில் வந்து அப்படியே ஃபேட் அவுட் லிஸ்ட்டில் வந்து சிம்பு கூட சொல்லிக்கலாம். பட் மறுக்க முடியாது அதை. அவரும் இடையில அப்படியே பண்ணுவார், பார்க்க மாட்டார். 9 மணி கால் ஷீட்டுக்கு மதியானம் 12 மணிக்கு வருவார். சன்ரைஸ் ஷாட் எத்தனை மணிக்கு எடுப்பாங்க? 6 மணிக்கு எடுப்பாங்க. இவர் 9 மணிக்கு ஒரு சன்ரைஸ் ஷாட் எப்படி எடுக்கணும்? சன்ரைஸ் ஷாட்